வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல நம்ம இப்ப வேல் மாறலுக்கு பொருள் பார்த்துட்டு வாரோம். ஒரு 3 பாடலுக்கு வேல் மாறலுக்கு நம்ம பொருள் பார்த்துட்டோம். வேல் ஆற்றல் என்ன? வேல் சக்தி என்ன? வேல் எதை செய்தது என்று பார்த்தோம். வேல் 5 தொழில்களை செய்தது என்று பார்த்தோம். வேல் இந்திரனுடைய கால் விலங்கை தகர்த்தெறிந்தது என்று பார்த்தோம். வேல் நக்கீரரை திருப்பரங்குன்ற குகையை தரமட்டமாக்கி குகையை பொடி பொடியாக்கி அந்த குகையிலிருந்து நக்கீரரை மீட்டு தமிழ் மீது கொண்ட ஒரு பற்றின் காரணமாக, முருகனுக்கு தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக நக்கீரரை விடுவித்தது பார்த்தோம். அடுத்து இந்த வேல் எதை செய்தது என்று பார்க்கின்ற பொழுது 4வது பாடல். 4வது பாடல்களில் வருகின்ற பொழுது நாம் வழக்கம் போல அந்த சந்தத்தை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். சந்தத்தின்படி 7 முறை தனத்ததன என்று சொல்ல வேண்டும். கடைசியில் தான என்று முடிய வேண்டும். இப்பொழுது பாடலை பார்ப்போம். பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒலிக்கவுணர் உரத்துதிர நினைக்கசைகள் புசிக்க அருள் நேரும். இது பாடல். பசித்தழகை. பசித்தழகை என்றால் என்ன பார்க்கின்ற பொழுது, அழகை என்றால் பேய். பேய்களுக்கு பசி அதிகம். அதனால்தான் தன்னந்தனியாக போகக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால இந்த பசிக்கின்ற பேய் அதை பசித்தழகை என்று சொல்கிறார். அதற்கு அதிகமான பசி இருக்கிறதுனால அந்த பேய் என்ன ஆகுதுன்னா மெடித்து போகுது. இப்ப நம்மளே அப்படித்தான். ஒரு 10 நாள் சாப்பிடல, 15 நாள் சாப்பிடலன்னா நம்மளுடைய உடல் மெலிந்து போவது இயற்கை. பசியை மனிதனால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்றான். அந்த 10 என்பது நம் உடலிலே 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றன. அந்த 10 விதமான வாயுக்களும் என்ன செய்யும்னா பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால பசியை தாங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஆமா. விரதம் இருக்கின்ற பொழுது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது அதை விரதம் இருப்பவர்களுக்குத்தான் அது தெரியும். விரதம் இருந்து பாருங்க. அது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது ரொம்ப ஆமா. இறைவனுடைய அருள் இல்லாமல்லாம் பசியை தாங்க முடியாது. இப்ப நான்லாம் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி விரதம் கிட்டத்தட்ட 1995 இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சேன். ஒரு 15 வருஷம் இல்ல 14 வருஷம் விரதம் இருந்திருப்பேன். திருச்செந்தூர் கோயில்ல பெருமாள் கோயிலுக்கு எய்த்தால முருக பக்த சங்கம்னு ஒண்ணு நாங்க வச்சிருந்தோம். அதுல இருந்து விரதம் இருந்தோம். 3 வேளையும் 1 டம்ளர் பானகம் மட்டும்தான் குடிப்போம். காலையில 1 டம்ளர் பானகம், மதியம் 1 டம்ளர் பானகம், இரவு 1 டம்ளர் பானகம் தான். ஆமா. எங்களுக்கு பசி இல்ல. காரணம் இறைவனை நினைத்து கொண்டிருந்ததுனால அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானையே நாங்க நினைத்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி இருந்துச்சு. அதை என்னால உணர முடிஞ்சது. எங்களுக்கு பசி இல்ல. அதனால பசி என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய நோய் மாதிரி தான். இப்ப இந்த பேய்களுக்கு பசித்தழகை, முசித்து அழுது. இந்த பசி அதிகமா இருந்ததுனால, ரொம்ப நாள் பட்னியா கிடந்ததுனால, அந்த உடல் மெலிந்தது என்று சொல்லப்படுகின்றது. முசித்து என்றால் மெலிந்து என்று பொருள். மெலிந்து அவைகள் எல்லாம் அழுகின்றன, ஓலம் விடுகின்றன. பேய் ஓலம் விடும். ஆமா, அலறும். எங்களுக்கு பசிக்கி 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 பசிக்கின்னு எல்லாம் என்ன செய்யும்? பேய்கள் எல்லாம் கத்தும். இதுதான் அந்த முதல் 2 வார்த்தை. பசித்தழகை, முசித்தழுது. அடுத்தது முறைப்படுதல். முறைப்படுதல்னா என்னன்னா, எல்லாம் எங்களுக்கு பசிக்கு ஏதாவது தாங்க, சாப்பாடு தாங்க, சாப்பாடு தாங்க, சாப்பாடு தாங்கன்னு கேட்கறது முறைப்படுதல். இப்ப நம்ம வீட்ல எல்லாம் என்ன இந்த பிச்சைக்காரங்க கேட்பாங்க, "அம்மா, தாயே பசிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் முறைப்படுதல்ங்கிறது. தங்களுக்கு பசி இருக்கு, அதனால எங்களுக்கு உணவு தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு பேரு தான் முறைப்படுதல்.
இப்போ அடுத்தது ஒலித்து. இந்த முறைப்படுதல், ஒலித்து 2யும் ஒண்ணா சேர்த்துக்கிடணும். இந்த பேய்களுடைய வேண்டுகோளை, அந்த பேய்களுடைய பசிகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த வேல் நினைக்கின்றது. இந்த பேயினுடைய பசியை தீர்க்கணும். இப்ப மனிதன் பசியை தீர்ப்பது வேறு. ஆனால் ஒரு பேயினுடைய பசியை தீர்க்கிறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை. ஏன்னா மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற பொழுது, இது மனித பிறவியில இருக்கிறது. புல்லாகி, புழுவாய், பூண்டாய், பல்விருகமாகின் அப்படின்னு அந்த பாடல்ல வரும். ஆமா. உங்களுக்கு அந்த பாடல்ல வருகின்ற போது பாப்பாரு. கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல அசுரராய், முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 32வது வரியில மாணிக்க வாசகருக்கு மோட்சம் கிடைச்சதுங்கிறதான் கரெக்டா 32வது வரியில இது வரும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன். வீடுட்டேன்னா முக்தி பெற்றேன். ஆமா, வீடு பேருன்னு நம்ம சொல்றோம்ல, அது கரெக்டா 32வது வரியில இது வரும். அது மாதிரி கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாயின்னு வருது. ஆமா. இப்ப சச்சிகவசத்துல பார்த்தேன்னா, இதற்கு ஒரு மிகப்பெரிய பாடல்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. கொல்லிவாய் பேய்களும், குறளை பேய்களும், பெண்களைத் தொடரும் பிரம்மராஜதரும், அடியனைக் கண்டால் அலதி கணங்கிட ரட்சிக் காட்டேரி துன்பசேனையும், எல்லிலும் இருட்டிலும் எதிர்வனரும், கனபூசை கொண்டு காளியோடு அனைவரும், விட்டாங்காரரும், மிகுபல பேய்களும், சண்டியக்காரர்களும், தண்டாளர்களும், என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிடம்பா. எத்தனை பேய்கள் இருந்தாலும் அந்த முருகநாமத்தை கேட்டவுடன் முருகான்னு சொல்லிட்டா ஒரு அம்பலமும் பேச தெரியாம போயிரும். அப்படி ஒரு ஆற்றல் இந்த கந்த சஷ்டி கவசத்திற்கு இருந்தது என்று பாலதேவராய சுவாமி சொல்றார். ஆனால் இருந்தாலும் இந்த வேலுடைய கருணையை அருட்கருணை, மரக்கருணை என்று பார்க்கின்ற பொழுது இது ஒரு மரக்கருணை. இன்னார் செய்தாரை ஒருத்தல். அவைகள் என்னதான் தீங்கு இழைத்தாலும் அவைகளுக்கும் இறக்கப்படுகின்ற இறைவனுடைய கருணையைத்தான் இங்கு மரக்கருணை என்று சொல்கின்றார்கள். முறைப்படுதல், ஒலித்து அந்த பேய்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பசியை நீக்குவதற்காக இந்த வேல் என்ன செய்துன்னா, இப்ப பேய் மனித உடலை சாப்பிடுவதை விட கொழுத்த அரக்கருடைய உடல்களை சாப்பிடுவதுதான் அதற்கு வாடிக்கை. அதனால ஒலித்து அவுணர் உரத்துதிர நினைத்தசைகள். அவுணர்னா அரக்கர்னு அர்த்தம். ஏன்னா அந்த அரக்கர்களை எப்படின்னா, அவங்க நிலை எப்படின்னா, உணவை உண்டு ரசிக்கக்கூடிய ஒரு இது. ஒரு படத்துல கூட ஒரு பாட்டு ஒண்ணு வரும். இன்னோர் உயிரை கொன்று புசிப்பது மிருகம், இன்னோர் உயிரை கொன்று ரசிப்பது அரக்கன் வரும். அந்த அவுணர்களுடைய அந்த உரத்துதிரம் என்றால் இரத்தத்தோடு தோய்ந்த, ஆமா, அந்த இரத்தம் மேலாக இருக்கக்கூடிய நினைத்தசைகள்னா கொஞ்சம் தனி கரியா எலும்பே இல்லாம அந்த கொழுத்த தசைகளை இந்த பேய்களுக்கு என்ன செய்தது? வேல் கொடுத்தது. அதனுடைய பசியை நீங்குவதற்காக. ஆமா. அதாவது ஒலித்தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க, அவைகள் சாப்பிடுவதற்காக, அந்த பேய்கள் உண்பதற்காக, புசிக்க அருள் நேரும். இந்த அருள் நேருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த பிறவில அதுகள் எல்லாம் பேயாய் இருக்கின்றது. இது பேயாய் இருந்து அடுத்த பிறவிக்கு மாறணும். அதற்கு இந்த வேல் ஞான சக்தி. இந்த ஞான சக்தியாகிய இந்த வேல் அதற்கு இந்த பசியை நீக்குவதன் மூலமாக அதற்கு மறுபிறவி கொடுப்பதற்குத்தான் இந்த அருள் நேரும். அதற்கு அருளுவதன் மூலம், ஏன்னா ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகணும்னா கொஞ்சம் ஞானம் வேணும். இந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இப்ப நீங்க
அந்த பாட்டினுடைய பொருளை பார்க்கும் பொழுது அ பசியோடு இருக்கின்ற அந்த பேய்கள் உடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வேல் அரக்கர்களுடைய இரத்தம் தோய்ந்த அந்த மாமிசத்தை கொழுத்த மாமிசத்தை கொடுத்து அந்த பேய்களுடைய பசியை தீர்த்தது நம் வேல் என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதனுடைய முழு கருத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப இதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கின்ற பொழுது பேய்னா என்ன? அது நமக்கு தெரியணும். பேய்னா என்ன? பேய் பேய் பின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, பேய்னா என்ன? அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, வள்ளலார் நம்மளுடைய உடலை 3 உடலா பிரிக்கிறாரு. எப்படின்னா, பூத உடல், மன உடல், ஒளி உடல் அப்படின்னு 3 பிரிவா வள்ளலார் நம்ம உடல பிரிக்கிறாரு. இந்த பூத உடல்ங்கிறது தான் இப்ப நம்ம நேர்ல பார்க்கறது. இந்த கையு, காலு, மூக்கு, ரத்தம், தசை, நாறு, எலும்பு இதெல்லாம் உள்ள உடல் தான் இந்த பூத உடல். இந்த பூத உடலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உடல் இருக்குது பார்த்தீங்களா? அது மன உடல்ங்கிறது. அந்த மன உடலை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது ஒளி உடல்ங்கிறது. அதனால அந்த நம்ம மன உடலை, பூத உடலையும் ஒளி உடல ஆக்குவதற்காகத்தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். வள்ளலார் தன்னுடைய உடலை ஒளி உடல் எடுத்தாரு. ஞானசம்பந்தர் கோயிலுக்குள்ள போய் ஒளியா மறைந்தாரு. எல்லாரும் என்ன செய்தாங்க? ஜோதியா மறைஞ்சிட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த உடலை ஒளி உடலாக ஆக்குவதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம். இந்த பூத உடலுக்கும் ஒளி உடலுக்கும் இடையில ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? மன உடல்ங்கிறது அதுதான் பேய். அந்த மன உடல் நம் இறந்த உடனே மன உடல் மட்டும் என்ன செய்கின்றது? வெளியே வந்து விடுகின்றது. அந்த மன உடல் என்ன செய்கின்றது? ஆசைகள் நிறைவேறாத பட்சத்தில் அதற்கு உள்ள ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா, அந்த ஆசைகள் நிறைவேறாத பட்சத்தில் அலைகின்ற மன உடலுக்குத்தான் பேயின்னு பேரு. அதனால இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு பேய் புடிச்சா பாருங்க, அந்த இறந்தவனுடைய மன உடல், அவனுடைய மனம், அவனுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு, என்ன சாப்பிடுவான், என்ன இருந்துச்சோ, அது போயி இன்னொரு மனித உடல்ல போய் சேர்ந்து, அந்த கேரக்டரைசேஷன் அவனுடைய மன இயல்பு அப்படியே இந்த பேய் புடிச்சவளுக்கு என்ன செஞ்சுரும்? வந்துரும். அதுதான் இந்த பேயினுடைய ஒரு அம்சம். அதனால பேய்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. மன உடல் தான். நம்மளுடைய மன உடல் தான். அத அ சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம்பாங்க. ஸ்தூலங்கிறது நம்ம உடம்பு. சூட்சும சரீரம்ங்கிறது தான் இந்த மன உடல். இந்த பேயிங்கிறது சொல்லுவாங்க. சூட்சும சரீரம்ங்கிறது. இந்த மன உடல் தான் பேயாக என்ன செய்கின்றது? இருக்கின்றது. அதுதான் அலைகின்றது. அப்ப இந்த மன உடலை, இந்த மனத்தை நாம் இறைவன்பால் வைத்து, இறைவனோடு கலந்து விட்டால், இந்த பேய்ங்கிற பிறவியே நமக்கு என்ன செய்யாது? வராது. அதனால மனதை நாம் இறைவன்பால் வைக்க வேண்டும். ஏன்னா, ஆசைதான் பிறவிக்கு ஒரு அடிப்படையான வித்து. அதனால நம்மளுடைய ஆசையை எங்க வைக்க வேண்டும்? இறைவன் மீது வைக்க வேண்டும். இறைவனுடைய திருவடியை பற்றுவதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்க வேண்டும். இறைவனுடைய கருணையை பெறுவதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனத்தை இறைவனுடைய திருவடியில வச்சிட்டன்னா, அந்த நாவுக்கரசர் பெருமான் சுண்ணாம்பு காலவாயிலிருந்து பாடுவார் பார்த்தீங்களா? மாசில் வீணையும் மாலை மதியமும் மீசு தென்றலும் நீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று. சுண்ணாம்பு காலவாய், அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு காலவாயிலிருந்து ஈசனுடைய திருவடி நிழலை எப்படி பாட முடியும்? குற்றமில்லாத வீணையை போன்றது, பொய்கையை போன்றது, மலரை போன்றது, குளிர்ந்த இடத்தை போன்றதுன்னு எப்படி அவருக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு குளுமை வந்தது என்றால், மனத்தை இறைவனுடைய திருவடியிலே வைக்கா நாம் எல்லா நிலையிலும் நாம் என்ன செய்து விடலாம்? வெற்றி பெற்று விடலாம்
இந்த பேயாய் போவதற்கு ஒரு வாய்ப்பே நமக்கு என்ன செய்யாது, இல்லாமல் போய்விடும். ஒருவேளை நாம் பேயாக போனாலும், பேயாக இருந்தாலும், அந்த வேலினுடைய மரக்கருணை மூலம் கண்டிப்பாக நம்முடைய சாபம் நீங்கி, நம்மளுடைய பிறவி நீங்கி, அந்த வேல் என்ற ஞான சக்தி நமக்கு இந்த பசியை நீக்குவதன் மூலம் நமக்கு அடுத்த நிலைக்கு நாம் செல்வதற்காக இந்த வேல் நம் பிறவியையே என்ன செய்கின்றது, பிணி தீர்க்கின்றது. ஞானம் வருகின்ற பொழுதுதான் மனிதனுக்கு பிறவியற்ற நிலை வருகின்றது. இது பேய்களான் இருக்கின்றதனால் அந்த பிறவியை முடித்து அடுத்த பிறவிக்கு என்ன செய்கின்றது, மாணிக்கவாசகர் சொல்கின்ற பொழுது கல்லாய், மனிதராய், பேயாய், பேய்க்கு அடுத்தது கணங்களாய், அதுக்கு அடுத்தது வல்ல அசுரராய், அதற்கு அடுத்தது முனிவராய், தேவராய்ங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலையும் கடப்பதற்கு கூட அருள் செய்வதனால்தான் அதற்கு அருள் நேரும் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த பாட்டினுடைய பொருளை பார்த்திருப்பீர்கள். வேலினுடைய ஞான சக்தியினால் மரக்கருணை செய்து பேயினுடைய பசியை கூட தீர்ப்பதற்கு உரியதுதான் வேல். பேயின் பசியை கூட தீர்த்தது இந்த வேல் என்று இந்த அளவிலே உங்களிடத்தில் 4வது பாட்டுக்கு என்னுடைய விளக்கத்தை சொல்லுகின்றேன். இத்தோடு என்னுடைய 4வது பாட்டிற்கு விளக்கம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யா. வழக்கம் போல நம்ம ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, முழுமையா கேளுங்க. முழுமையா கேட்காம நீங்க அப்படியே பார்த்துட்டு தள்ளி தள்ளி விடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதற்கும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், உங்களுக்கு ஒரு கொடுப்பனை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதனால முழுமையா கேளுங்க. கேட்பதனால் மூலமாகவே நம் வாழ்க்கையில் பயனடைய முடியும். நன்றி, வணக்கம்.